2023 வந்த படங்கள்ல, இந்த திரைப்படத்த பத்தி பேசாமல் இருக்கவே கூடாது. அவ்வளவு பேசாம விட்றது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சில திரைப்படங்கள் நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சில திரைப்படங்கள் நம்முடைய மனசுகிட்ட நெறைய கேள்விகள கேட்கும். இந்த படம் வந்து என்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள கேட்டுச்சு. சித்தார்த் அவர்கள வந்து இந்த அளவுக்கு அவருடைய நடிப்ப நான் ரசிப்பேன்னு நான் கற்பனையில கூட நெனச்சது கிடையாது. அந்த அளவு ஒரு அற்புதமான நடிப்ப வந்து குடுத்திருந்தாரு. தன்னோட ஓன் புரொடக்ஷன்ல பண்ண படம். அவர் வந்து சித்தாங்கிறது வந்து அவர் வந்து ஒரு பொண்ணோட சித்தப்பா. அவர் அண்ணன் குழந்தையோட சித்தப்பாவா அந்த அண்ணன் குழந்தை வந்து ஒரு சைக்கோ கில்லரால வந்து கடத்தப்பட்டுருச்சு. அந்த பெண்ணு கடத்தப்பட்ட பிறகு அந்த பொண்ணு வந்து கிடைச்சதா, கிடைக்கலையா அப்படின்னு வந்து தேடி போகின்ற அதாவது அந்த சித்தாங்கிற அந்த சித்தப்பா தேடி அந்த பொண்ண கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருந்தது? அதுக்கு பிறகு அவர் என்ன முடிவெடுக்கிறாரு? அப்படிங்கிற விஷயத்த சாதாரண ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு, அத பேஸ் பண்ணி வந்து அவரு அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. படத்த வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கதை சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த குழந்தைக்கும் சித்தார்த்துக்கும் இடைப்பட்ட அந்த அற்புதமான அந்த பாசம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க திரையமைப்புல. ஒரு பெண் குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பொழுது, ஒரு குடும்பம் அதை எப்படி பார்க்கணும்? ஒரு பெண் குழந்தைகள வந்து எவ்வளவு தூரம் பாதுகாப்பா பார்த்துக்கணும்? அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம எப்படி கண்காணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த விட, எப்படி அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, இந்த படத்த பார்த்தோம்னா நமக்கு சில உணர்வுகள் வந்து வந்துச்சு. சில இடங்கள்ல நமக்கே பதட்டமா இருக்கு. ஓ! இப்படிப்பட்ட ஆளுங்கலாம் இன்னும் இருக்காங்களா இந்த சமூகத்துல? ஒரு குழந்தைகள எப்படி வந்து ஒரு காம காம சிந்தனைக்குள்ள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு தோணுச்சு. இவனுங்கலாம் மனுஷங்களான்னே எனக்கு சில டைம் யோசிக்க தோணும். ஒரு எப்படின்னு குழந்தைகள் வந்து எப்படி சொல்றதுன்னா, அ எப்படின்னா ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். செடியில ஒரு பூ இருக்குன்னா, அந்த பூவ கூட நீங்க வந்து ஒரு விதமா ஒரு பார்வையில பார்க்கலாம். ஒரு கோயில்ல சாமியோட கால்கள்ல வந்து அபிஷேகத்துக்காக வச்சிருக்காங்க. இப்ப சாமிக்கு போடுறதுக்காக பூ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல அந்த பூவ எப்படி நீங்க தப்பான பார்வையில பார்ப்பீங்க? அந்த மாதிரி குழந்தைங்க அப்படிங்கிறவங்க வந்து தெய்வத்தோட காலடியில இருக்கிற பூக்கள் மாதிரி. அபிஷேகத்துக்காக இருக்கிற பூக்கள் மாரி. அந்த குழந்தைகள எப்படி தப்பான பார்வையில பார்க்குறானுங்க அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தைக்கான அந்த பாச போராட்டத்த சித்தார்த் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பு மூலமாக வெளிப்படுத்தி காட்டியிருப்பாரு. அந்த போராட்டம் ஒரு அற்புதமான ஒரு கேள்விய வந்து இந்த சமூகத்துல வந்து ஏற்படுத்துச்சு. பெண் குழந்தைகள பெற்ற ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அவங்களுடைய மைண்டுக்குள்ள வந்துட்டு போச்சு. இந்த குட் டச், பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தலாம் அவங்கள வந்து உணரக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கான ஒரு கரெக்ட்டான ஒரு படமாக இந்த திரைப்படம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாங்க அப்படிங்கிறதுக்காக நெறைய திரைப்படங்கள் கடந்த 2 வருஷங்கள்ல வந்துச்சு. கார்கி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. செம்பி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அப்புறமேட்டு யோகி பாபு நடிச்ச ஒரு திரைப்படம் வந்து பொம்மை நாயகி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சித்தா படம் வந்திருக்கு. இப்ப இந்த 4 படங்கள்லுமே ஒவ்வொரு விதத்தில வந்து இந்த கான்செப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுச்சு. எல்லா படங்களுமே ஒவ்வொரு விதத்தில வந்து நல்ல திரைப்படங்கள் தான். கார்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுச்சு. அதற்கு பிறகு இந்த திரைப்படம் தான் எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட மனசளவுல வந்து ஏற்படுத்துச்சு. அந்த இயக்குனர் வந்து ஒரு வார்த்தைகள் சொன்னாரு. அவருடைய பேட்டிய பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு யோசனையா இருந்துச்சு. சின்ன வயசுல அவரும் வந்து செக்சுவலா நான் அப்யூஸ் ஆயிருக்கேன். நான் இந்த சமூகத்துல வந்து இந்த மாரி நான் அப்யூஸ் பண்ணப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசணும் அப்படின்னா கூட, நான் இந்த மாரி ஒரு படத்த பண்ணி, இந்த படத்துடைய வெற்றி அடைஞ்சா தான் என்னால இத பேச முடியுது. அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் வந்து இந்த பிரச்சனைய வந்து பேசுது அப்படிங்கிற மாரி அவர் அழுத்தமாக எமோஷனலா சொல்லும்போது, ஸோ ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல விஷயத்த இந்த சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தணும், அழுத்தமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சு அதில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. சித்தார்த் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஜில் ஜங் ஜக்ன்னு ஒரு படம் பண்ணாரு. அது கூட நல்ல படம் தான். ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படம் ஓன் புரொடக்ஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த படமும் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல திரைப்படங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை சித்தார்த் கிட்ட இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் நெறைய நல்ல திரைப்படங்கள் சித்தார்த் அவர்கள் அவருடைய புரொடக்ஷன் ஹவுஸ்ல குடுக்கணும். இந்த மாரி நல்ல நடிப்ப, அ நல்ல பாடல்கள வந்து சந்தோஷ் நாராயணன் மாதிரியான ஆட்கள் வந்து இன்னும் குடுக்கணும். அந்த உனக்கு தான்ங்கிற அப்படி பாட்டா இருக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதெல்லாம் ரீல்ஸ்ல பிச்சுக்கிட்டு போகுது. அ சித்தா அப்படிங்கிற திரைப்படம் வந்து நம்ம மனசுகிட்ட பேசுற மாதிரி இந்த படத்துடைய பாடல்கள் வந்து இந்த இளசுகள்ட்ட பேசிட்டு இருக்குது. இந்த இளைஞர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. 2023ல டாப் 10 படத்துல டாப் 10ன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து நானு கதை ரீதியாகவும், மனசுக்கு நெருக்கமான ரீதியாகவும் சொன்னா இந்த படத்த தான் வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமா நான் சொல்லுவேன். ஆ அத விட ரொம்ப முக்கியமானது, இந்த திரைப்படம் மாதிரியான படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியம். வெறும் கான்ட்ரோவர்சி மட்டுமே பேசுற படங்கள் இல்ல. ஒரு எமோஷன கேரி பண்ற படங்கள். நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட இருக்கிற அந்த பாசத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் தெரியுமா? அந்த பாசத்த அத உணர வைக்கின்ற படங்கள் தான் இந்த காலத்துல ரொம்ப அவசியமா தேவை. ஏன்னா, அதுதான் இல்ல. செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்யூப்மென்ட் கையில வந்த உடனே,
அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே மூழ்கிக்கிட்டு, பக்கத்து ரூம்ல இருக்கிற அம்மாவுக்கு செல்ஃபோன்ல ஃபோன் பண்ணி பேசி, சாப்பாடு போடுமான்னு கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம். அதெல்லாம் இல்லாம, ஒன் டூ ஒன் பேசுகின்ற இந்த தன்மை வந்து வரணும் இந்த சமூகத்தில. அப்பதான் குழந்தைகிட்ட ஒன் டூ ஒன் பேசி இப்போ ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு, சேட்டை பண்ணிட்டே இருக்குன்னா, அவங்க கையில ஃபோன குடுத்துட்டாங்கன்னா, அமைதியா உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றத விட, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபோன தவிர வேற எந்த என்டர்டெயின்மென்ட்டும் இல்லைங்கிறத நம்ம நம்ப வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபோன குடுத்துட்டா அமைதியாயிருவாங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அந்த ஃபோன தவிர வேற எந்த என்டர்டெயின்மென்ட்டும் இல்லைன்னு முதல்ல நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். நம்ம நம்புறனால தான் குழந்தையும் அத நம்புது. அந்த ஃபோன எடுத்து வச்சுட்டு, கூப்ட்டுட்டு, அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாண்டு, அந்த குழந்தைங்களுக்கு விளையாண்டா எப்படி அடிபடாம விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் குடுத்து, எந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடணும், எந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு, அந்த குழந்தைய அந்த விளையாட்ட அதோடைய தொழிலா கூட மாத்தலாம். பின்னாடி அவருடைய அடையாளமா கூட மாத்தலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த சமூகத்துல கொண்டு வரணும். செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு மாய உலகத்துக்குள்ள குழந்தைகள கொண்டு போய் திணிக்காம, நம்மளுடைய மனசு அப்படிங்கிற ஒரு உண்மையான உலகத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்தோம்னா, குழந்தைகள் என்றுமே குழந்தைகளாவே இருப்பாங்க. அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்த படமாக சித்தா திரைப்படம் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னுடைய மனசார சொல்றேன். சித்தார்த் அவர்களுக்கும், அந்த சித்தா படத்துடைய குழுவைச் சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து மிக, மிக நன்றியை சொல்லிக்கிறேன். அற்புதமான திரைப்படம். இன்னும் நெறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க.